முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூர் அருகே செம்மங்குப்பம் பகுதியில் தனியார் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், விரிவான தகவல்களை பதிவு. கடலூரில் மிகப்பெரிய ஒரு விபத்து தற்பொழுது நேர்ந்திருக்கிறது. கடலூர் மாவட்டத்துல செம்மங்குப்பம் என்ற பகுதியில தனியார் பள்ளியினுடைய வேன் மீது ரயில் மோதி விபத்துக்குள்ளானதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. கோரமான இந்த விபத்துல படுகாயமடைந்திருக்கக்கூடிய அந்த பள்ளி குழந்தைகளுக்கு சிகிச்சை வழங்குவதற்காக உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு மாணவர் உயிர் இழந்திருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 5 மாணவர்கள் வரையிலும் 5 பள்ளி குழந்தைகள் வரையிலும் உயிரிழந்திருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. இருந்தபோதும் இன்னும் மருத்துவமனைகளில் உறுதியாக அவர் உயிரிழந்ததாக தகவல் எதுவும் இல்லை. இதுவரையிலும் ஒருவர் மட்டுமே உயிரிழந்ததாக உறுதியான ஒரு தகவலானது சொல்லப்படுகிறது. இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பது இதுவரையிலும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை. சற்று நேரத்துக்கு முன்பாகத்தான் இந்த விபத்து என்பது செம்மங்குப்பம் பகுதியில் நடைபெற்றதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. காலையில பள்ளிக்கு குழந்தைகளை அழைத்து செல்லக்கூடிய பள்ளி வேன் மீது ரயில் மோதியதாக முதற்கட்ட தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில விபத்து நடந்த பகுதியில அந்த ரயில்வே கிராசிங் என சொல்லக்கூடிய அந்த ரயில் தண்டவாளத்தை கடப்பதற்கான கேட் என்பது இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த வேன் அந்த பகுதியை கடந்த பொழுது அந்த கேட் போடப்படாமல் இருந்ததனால் விபத்து ஏற்பட்டதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. ஆனால் இதுவரையிலும் ரயில்வே துறை அதிகாரிகள் அதுபோன்ற தகவலை உறுதி செய்யவில்லை. அதே போன்று விபத்தை நேரில் பார்த்தவர்களும் எந்த தகவலையும் உறுதியாக இதுவரையும் தெரிவிக்காத சூழல்ல விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 5க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் 10க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த விவகாரம் குறித்து மீட்பு பணிகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த விபத்துக்குள்ளான அந்த பள்ளி பேருந்து உருத்தெரியாமல் சிதைந்திருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. இதனால் பள்ளி வேனுக்குள்ளாக இருந்த மாணவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்பதை அந்த வேனை பார்க்கும் போதே புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு விபத்து காலையில் கடலூரில் ஏற்பட்டிருக்கிறது. பள்ளி வேன் மீது அந்த ரயில் மோதியதில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பொதுவில் ரயில்வே டிராக்குகளை கடப்பதற்கான இடங்கள்ல ஆளில்லா டிராக் அந்த ரயில்வே கிராசிங் பகுதிகளிலும் கூட வாகனங்கள் நின்று பார்த்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் கேட் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த வாகனங்கள் கடக்கும் பொழுது கேட் போடவில்லை என்றால் ரயில்கள் வராது என்ற நம்பிக்கையில வழக்கம் போல அவர்கள் அந்த பகுதி ரயில்வே கிராசிங்கை கடப்பார்கள் என்பதனால இந்த விபத்து என்பது அதுபோன்று நடந்ததுதான் என்று ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. அதாவது ரயில்வே கேட் இருக்கிறது, ஆனால் அந்த கேட் போடுவதற்கு முன்பாக அவர்கள் வழக்கம் போல சென்றதாகவும் அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக அந்த ரயிலின் மீது மோதி இந்த கோர விபத்து நடந்ததாகவும் தகவல் சொல்லப்படுகிறது. மேலும் ஊழியர் ரயில்வே கேட்டை மூடாமல் தூங்கிவிட்டதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. ஆனால் இது எதுவும் இன்னும் ரயில்வே துறையால் தெற்கு ரயில்வே மூலமாக அதிகாரப்பூர்வமாக இந்த தகவல்கள் உறுதி செய்யப்படவில்லை. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில் இந்த விபத்து நடந்திருக்கிறது. விபத்து நடந்திருக்கக்கூடிய இந்த ரயில்வே பகுதி என்பது திருச்சி கோட்டத்திற்கு உட்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக திருச்சி ரயில்வே கோட்ட அதிகாரிகள் உடனடியாக கலாய்வு மேற்கொள்வதற்கான அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ரயில் ஓட்டியிருக்கக்கூடிய அந்த ரயில் ஓட்டுநரிடம் உரிய விசாரணை நடத்தப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ரயில் கிராஸ் செய்யக்கூடிய நேரங்களில் இந்த வேன் உள்ளே வரும் பொழுது கேட் போடப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் விசாரணையில் அவரிடம் நடத்தப்படும். இதுபோல் இந்த விசாரணை நடத்துவது மறுபுறம் என்றால் மறுபுறம் இந்த மீட்பு பணிகள் நடைபெற்றிருக்கிறது. பள்ளி வேனுக்குள் இருந்தவர்கள் சின்னஞ்சிறு பச்சிலம் குழந்தைகள் அளவுக்கு அவர்கள் ஒரு பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு சின்னஞ்சிறு குழந்தைகள், அந்த குழந்தைகள் பள்ளிக்கு செல்லக்கூடிய நேரத்துல அவர்களுக்கு இந்த விபத்து நேர்ந்திருப்பதுல ஒரு மாணவருடைய உடல் சிதைந்து ரயில்வே தண்டவாளத்துக்குள்ளாகவே விழுந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் இருக்கின்றன. அந்த மாணவருடைய கால் தனியாகவும் உடல் தனியாகவும் பிரிந்து விழுந்திருக்கக்கூடிய அளவுக்கான அந்த விபத்து மிக கோரமாக ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விபத்தினால உயிரிழந்திருக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடுமோ என்ற ஒரு அச்சமும் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் உயிரிழப்பு எந்த எண்ணிக்கை என்பது இதுவரையும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை. கடலூர்ல அருகில் இருக்கும் செம்மங்குப்பம் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு முதற்கட்டமாக அவர்கள் சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த விபத்துல படுகாயம் அடைந்திருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆளில்லா ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற போது இந்த விபத்து நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த பகுதியில் அந்த வழக்கமாக அந்த கேட் போடுவதற்கான அந்த ஆட்டோமேட்டிக் கேட் சிக்னல் சொல்லக்கூடிய அந்த தடுப்பு என்பது அமைப்பு பொருத்தப்பட்டிருக்கக்கூடியதை நம்மால் அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இது மேலும் இந்த வழித்தடம் என்பது உயர் அழுத்தம் இருக்கக்கூடிய மின்சாரம் வழித்தடமான மின் வழித்தடம். இந்த வழித்தடத்திற்கு அதிக அளவிலான வாகனங்கள், அதிக உயரம் இருக்கக்கூடிய வாகனங்கள் செல்லக்கூடாது என்பதற்காக
வைக்கப்பட்டிருக்கூடிய அந்த தடுப்பு வளையமும் அதே போன்று அந்த வளையத்திற்கு பின்னால் நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள்ல அங்கு கேட் போடக்கூடிய வழக்கமான ரயில்வே கிராசிங்ல போடக்கூடிய அந்த கேட் இருக்கக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த விபத்து இந்த அமைப்புகள் இருந்த போதும் ஏன் ஏற்பட்டது என்பதும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்காத ஒரு நிலையாக இருக்கிறது. மேலும் காயமடைந்த மாணவர்கள் கடலூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விபத்துல உறுதியாக ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் மேலும் பல குழந்தைகள் உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலையில் படுகாயமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இன்னும் இந்த முதற்கட்ட தகவல் தான் தற்பொழுது கிடைத்திருக்கிறது. இன்னும் அவருடைய முழுமையான ஒரு அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியேறாத சூழல்ல இந்த ரயில் மோதியதில் 50 மீட்டர் தூரத்துக்கு அப்பால் அந்த வேன் தூக்கி வீசப்பட்டதையும் நமக்கு நேரில் பார்த்தவர்கள் சொல்லக்கூடியதை கேட்க முடிகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.